சொத்து விஷயம்னு வந்த உடனேயே நம்ம சக்தி பேய் மாதிரி மாறிட்டாரு. எல்லார்கிட்டேயும் ராட்சச மாதிரி நடந்துக்கிறாரு. முக்கியமாக நம்ம கோமதியோட குடும்பம் இங்கே நம்ம பழனிக்காக நியாயம் கேட்டு வருவாங்க அப்படின்னு அவர் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஆரம்பத்தில் நம்ம முத்துவேல் 3 பேருக்கும் சரிபாகமாக இருக்கிற எல்லா சொத்துக்களையும் பிரிச்சுக்கலாம் அப்படின்னும், இந்த வீடு அம்மாவுக்கு அப்புறம் பழனிக்கு போய் சேரட்டும் அப்படிங்கிற மாதிரியும் சொன்னாங்க. அப்போது அவர் எதுவுமே பேசலை, அமைதியாக தான் இருந்தாங்க. தனியாக போய் பேசினதுக்கு அப்புறம் தான் அவருக்கு நம்ம ஏன் ஓகே சொல்லிட்டு வந்தோம், அங்கே பதற்றத்தில் கோபத்தில் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அமைதியாக இருந்துட்டோமே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு அதுக்கப்புறம் இதை பற்றி பேசியே ஆகணும்னு முடிவு பண்ணி இதை பற்றி பேசுகிறாங்க நம்ம முத்துவேல் கிட்ட. ஆனால் முத்துவேல் கிட்ட இதை பற்றி பேசும்போது பழனி ரொம்ப ஹர்ட் ஆயிட்டாரு. அவரை யாரோ ஒருத்தர் மாதிரி ட்ரீட் பண்ணுறது, அதுவும் இந்த குடும்பத்துக்கும் பழனிக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, ஏதோ 6 மாதம் வந்து நீ எங்கள் கூட இருந்துட்ட அப்படிங்கிறதுக்காகலாம் உனக்கு சரிசமமாக எங்களுக்கு ஈக்குவலாக பங்கு பிரித்து கொடுக்க முடியாது அப்படின்னு பேசினாங்க. பழனிக்காக பேசுகிறாங்க ஒரே ஜீவன் நம்ம சுகன்யா மட்டும்தான். முத்துவேல் வந்து தப்புடா நீ பேசுறது அப்படின்றாங்க. கோமதிக்காக நம்ம அப்பதான் பேசிட்டு இருக்காங்க. பட் ஃபைனலாக நம்ம சக்தியோட முடிவு என்னன்னா, நான் பழனிக்கே கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன், நீங்கள் உங்கள் பொண்ணுக்கு கேட்குறீங்க, ஆனால் கண்டிப்பாக அதெல்லாம் நடக்கவே நடக்காது அப்படின்னு ரொம்ப ஆக்ரோஷமாக பேசுகிறாரு. இந்த விஷயத்தினால பழனி எனக்கும் இந்த வீட்டுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொன்னதுக்கப்புறம் நீங்கள் எனக்கு சொத்து கொடுத்து அதை நான் என்ன பண்ண போகிறேன், எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு கோவமா அங்கேருந்து கிளம்பிட்டாரு. ஆனால் நம்ம கோமதி பழனிக்காக நியாயம் கேட்டு வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை. பழனி சோகமாக இருக்க போய் தான் அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் என்னாச்சுன்னு கேட்டதுக்கு நடந்த விஷயத்தை பற்றி சொன்னாங்க. அவங்க எனக்கு சொத்து இல்லைன்னு சொன்னது எனக்கு கஷ்டமாக இல்லைக்கா, அந்த வீட்டுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, நீ யாருடா அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க, அந்த வார்த்தை தான் என்னை ரொம்ப சாகடிக்குது அப்படின்னு வருத்தப்பட்டார். நான் இருக்கேன்டா உனக்கு அப்படின்னு பழனி வந்து இந்த விஷயத்தில் எவ்வளோ ஹர்ட் ஆனார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு கோமதி பாண்டியனுக்கு கால் பண்ணி என்ன வேலை இருந்தாலும் அப்படியே போட்டுவாங்க, இங்கே என்ன அநியாயம் நடந்துட்டுருக்கு, இதுக்கு நம்ம நியாயம் கேட்க வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதனால அவங்களும் வந்துட்டாங்க. அவங்க வர்றதுக்கு முன்னாடியே பழனிக்காக நம்ம கோமதி போய் வீட்டில் பேச, நீ என்ன இங்கே வந்து பேசிகிட்டு இருக்கிற, நீ 30 வருஷத்துக்கு முன்னாடி ஓடி போனப்ப அவன் கூடவே வந்தான்ல, அதனால தான் அவனுக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டோம், என்ன பொறுத்த வரைக்கும் நீயும் அவனும் ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரிலாம் சக்தி பேசினாங்க. அதுக்கப்புறம் தான் பாண்டியன் வந்து என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அங்கே வந்து சத்தம் போடுறாரு, எதுக்கு இப்படி பேசணும், வெளியே வாங்க அப்படின்னு கூப்பிட்டு. அதுக்கப்புறம் பெரிய பிரச்சனையாகுது. பிரச்சனையில் பாண்டியன் பழனிக்காக நிற்கும்போது சுகன்யாவும் இவங்களுக்காக, அதாவது என் புருஷனுக்காக கேட்க ஆள் இல்லைன்னு நினச்சிங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசினாங்க. கடைசியாக உங்கள் முடிவு தான் என்ன அப்படின்னு கேட்கும்போது இன்னும் எந்த முடிவுமே பண்ணலை, பேசிக்கிட்டு தான் இருக்கும், அவன் ஏதோ புத்தி கேட்டு போய் இந்த மாதிரி பண்ணிட்டுருக்கான், தேவையில்லாமல் எதுக்கு பேச்சுவார்த்தைகள் நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம முத்துவேல் அப்போதான் எல்லாருமே சொல்கிறாங்க. ஆனால் சக்தி அதையும் மீறி இங்கே நான் எடுக்கிறது தான் முடிவு, நான் சொல்கிறது தான் நடக்கும், எந்த காரணத்துக்காகவும் பழனிக்கு சரிபாகமாக சொத்தில் பங்கு கொடுக்கறதுக்கு ஒத்துக்கவே மாட்டேன், அதே மாதிரி இந்த வீடு குமாருக்கு தான் வரணும், உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் தான் எனக்கு சொத்தே வேண்டான்னு சொல்கிறேனே, இந்த வீட்டுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொன்னதுக்கப்புறம் எனக்கு இந்த சொத்து தேவையில்லை அப்படின்னு. என்னடா பைத்தியமா உனக்கு, ஏன் இப்படி பேசுகிற, ஏன் நீ இந்த மாதிரி சொத்து வேண்டான்னு சொல்லிட்டு இருக்க அவங்க கிட்ட அப்படின்னு கேட்குறாங்க. அதானே நான் அவனுக்கு கொடுத்த உடனே அப்படியே நீங்கள் எல்லாருமே அதை எடுத்துக்கலான்னு பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. நாங்கள் ஏன் அந்த மாதிரி எடுத்துக்கணும், நான் எனக்கு இருக்கிற உரிமையில் நான் கண்டிப்பாக வந்து கேட்க முடியும், அது உனக்கும் தெரியும், நான் கேட்க மாட்டேங்கிற தைரியத்தில் நான் இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு கோமதி கேட்குறாங்க. ஆமாம் நீ கேட்டுடுவேன்னு அப்படியே பயமாக இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கியா, உனக்கு கேட்குறதுக்கு முகம் இருக்கா முதல்ல அப்படின்னு. கேட்குறதுக்கு முகம் எதுக்குயா, வாய் இருந்தால் போதாதா அப்படின்றாரு நம்ம பாண்டியன். அப்போ ஆக மொத்த குடும்பமாக சேர்ந்து கோமதிக்கு ராஜுக்குன்னு சேர வேண்டியதை இங்கே கேட்டு வாங்கிட்டு போகலான்னு தான் பழனிக்கு கேட்குற மாதிரி வந்து பக்கத்து எல்லாம் பாயசம் கேட்குற வேலை பார்த்துட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. யோ உன் புத்தி எங்கேயா போகும், உன்னை விட்டுட்டு இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிற, நான் தான் சொல்கிறேன்ல பழனிக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துருங்க, நான் எதுவும் பேச போகிறதில்ல அப்படின்னு. அவனுக்காக நாங்கள் இருக்கோங்கிறத உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் வந்தோன்னே, அவங்களுக்காக நாங்கள் இருக்கோம்னு சொல்கிறீங்களே, ஏன் பழனிக்கும் சுகன்யாவுக்கும் நாங்கள் தானே கல்யாணம் பண்ணி வச்சோம், நல்லது கெட்டதில் எல்லாத்துலேயுமே அவன் உங்கள் கூட தானே கலந்துக்கிட்டான் எங்கள் கூட இருக்கிறத விட. அப்படி இருக்கும்போது எங்கள் வீட்டில் சோறை தின்னுட்டு எங்கள் வீட்டில் தங்கிக்கிட்டு எங்கள் காசில் ஒரு சூப்பர் மார்க்கெட் நடத்திக்கிட்டு அதில் வர்ற காசை தின்னுக்கிட்டு அது எப்படி கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் விசுவாசத்தை மட்டும் உன் குடும்பத்துக்கு காட்டுவான் அவன். அவனுக்கு நான் இந்த வீட்டில் இருந்து சொத்துல பங்கு கொடுக்கணுமா, ஏன் நீ அவ்வளோ நல்லவனா இருந்தா உன் 3 பிள்ளைங்களுக்கு ஏதோ சேர்த்து வச்சிருக்கல, அதில் அவனையும் ஒரு பிள்ளையா நினச்சி கொடுக்க வேண்டியது தானே அப்படின்னு. நான் கொடுக்கலனா அவன் வந்து உன்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணான்னா அன்னைக்கு கேளு, கண்டிப்பாக நான் உனக்கு பதில் சொல்கிறேன். இன்றைக்கி அவள் அந்த வீட்டில் தான் பிறந்திருக்கான், என் அத்தை 4 பிள்ளைங்களை பெற்றாங்க, பொம்பளை பிள்ளை பேச்சை கேட்காம எவன் கூடயே ஓடி போயிட்டான்னு அந்த காரணத்தை வச்சு அவளுக்கு எதுவும் கொடுக்காம விட்டுடுவீங்க, அது பிரச்சனை இல்லை, கோமதிக்கு என்ன வேணும்னு பார்த்து பண்ணுறதுக்கு நான் இருக்கேன். ஆனால் பழனிக்கு இருக்கிற உரிமையை ஏன் விட்டு கொடுக்கணும், இப்போ வரைக்கும் அவன் உங்கள் தம்பின்னு தானே உலாத்திட்டு இருக்கான், அப்புறம் என்ன அவன் இங்கே வந்தா என்ன எங்கே போனா என்ன, ஏன் அவனோட அப்பா எதுவும்
எதுவுமே சேர்த்து வைக்கலையா? அதை பேஸா வச்சு தானேயா நீங்க சம்பாதிச்சீங்க? இல்ல இந்த பாண்டியனை மாதிரி வெறும் கையோட வந்து இம்புட்டு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கினீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. என்ன விட்டா ஓவரா பேசுற அப்படின்னு. ஆமா, அவர் பேச தான் செய்வாரு. நான் மறுபடியும் சொல்றேனே, இது ஒன்றும் உங்களோட உழைப்புல மட்டுமே வந்துடல. என் அப்பா கொஞ்சம் நெஞ்சம் விட்டு வச்சதுல இருந்து நீங்க அதை வளர்த்துருக்கீங்க, அவ்வளவுதான். மற்றபடி அதெல்லாம் எதுவுமே இல்லாம நீங்க இருந்திருந்தா என் புருஷன் அளவுக்கு கூட உங்களால வளர்ந்துருக்க முடியாது. அப்பா அம்மா இல்லாம, சொந்த பந்தம் இல்லாம, ஏன்னு கேட்க ஆள் இல்லாம, சாப்பிட்டியா தூங்குனியான்னு கேட்கறதுக்கு கூட நாதி இல்லாம ஒரு தனி மனுஷனா இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கியிருக்காரு. அவர் முன்னாடி நீங்களாம் நிற்க கூட முடியாது. அவரை பார்த்து கேள்வி கேட்குறீங்களா? 5 பிள்ளைங்களை பெற்று 5 பிள்ளைங்களையும் சராசரியாக படிக்க வச்சு இப்போ அவங்கள ஒரு நல்ல நிலைமையில இருக்க வச்சிருக்காரு. அவரால் முடிஞ்ச வரைக்கும் இப்போ வரைக்கும் பிள்ளைங்களுக்காக மட்டுமே வாழ்ந்துட்டு இருக்காரு. அவரை போய் நீ எல்லாம் என்ன பண்ண முடியும் சொல்லு? கூட பிறந்த தம்பிக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணணும்னு நினைக்கிறியே, நீ எல்லாம் மனுஷனா? நீ எல்லாம் நல்லா இருப்பியா அப்படின்னு. கோமதி, வார்த்தையை விடாத. என்ன இருந்தாலும் அவன் உன் அண்ணன், அவனுக்கு போய் இப்படியெல்லாம் சபிக்கிற அப்படின்னு. ஆமா அண்ணன், நான் சபிக்கக்கூடாது. நான் சபிச்சேன்னா கண்டிப்பாக அது பழிச்சிரும் அப்படின்றாங்க. அதனால தான் சொல்கிறேன் கோமதி, நீ இங்கேருந்து போ, எல்லாரையும் கூட்டிட்டு போ, நான் இந்த பிரச்சனையை பார்த்துக்கிறேன். அப்படியெல்லாம் பழனி அம்போன்னு விட்டுடுறதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இல்லம்மா, இதுக்கு மேலெல்லாம் உங்களை நம்ப முடியாது. கண்டிப்பா இது பெரிய பிரச்சனையில தான் கொண்டு போய் முடிக்கும் போல இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் பழனி ஏமாந்துடக்கூடாது. என்ன ஏமாத்துறீங்கல்ல, ஒருவேளை கோர்ட்டுக்கு போனா கண்டிப்பா உங்களுக்கு எல்லாருக்குமே கெட்டது தான் நடக்கும், அவனுக்கு நியாயம் கிடைக்கும் அப்படின்றாங்க. எதுக்கு தேவையில்லாம பேச்செல்லாம்? நான் இருக்கும்போது கோர்ட் வேறையா? நான் பார்த்துக்கிறேன்னு சொல்றேன்ல, இந்த அண்ணன் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம பாண்டியன் ஒரு செகண்ட் கூட யோசிக்காம டக்குன்னு வார்த்தையை விட்டுடுறாரு. இந்த ஆளையெல்லாம் நம்பி உங்களை கூட அந்த வீட்டில் விட முடியல. சொத்துக்காக நீங்க பழனிக்கு சப்போர்ட் பண்றீங்கன்ற ஒரே காரணத்துக்காக கண்டிப்பா உங்களையே ஏதாவது பண்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. தயவு செஞ்சு அவர்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க அப்படிங்கிற மாதிரி பாண்டியன் சொல்றாங்க. அதுக்கப்புறம் சண்டை ஆரம்பிச்சிடுது. நம்ம என்னையா சொன்ன, என்ன பார்த்து கொலைக்காரன்னு சொல்ற? எப்படி என் அண்ணனை சொத்துக்காக நான் கொண்டுடுவேனா? என்ன தூண்டி விட்டுக்கிட்டு இருக்கிறியா? வீட்டில் சண்டை வச்சுட்டு இருக்கியா? நாங்கள் எவ்வளோ ஒத்துமையா இருந்தோம் தெரியுமா? குடும்பம்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? உன்ன மாதிரி நினைச்சியா அப்படின்னு. எனக்கு என்னையா குறைச்ச அப்படின்னு பாண்டியன் கேட்குறாரு. வசதியான வீட்டில இருந்து ஒரு பொண்ணை காதலிச்சு கூட்டிட்டு ஓட வேண்டியது, அதுக்கப்புறம் சொத்து கொடுங்கன்னு கேட்க வேண்டியது. அதே மாதிரி உன் பிள்ளைய வளர்த்து எங்கள் வீட்டு பொண்ணை கூட்டிட்டு ஓட வச்சுட்டல, அதுக்கு கேட்டால் காரணம் 1000 சொல்கிறீங்க. அதெல்லாம் நம்புறதுக்கு என் அண்ணன் வேணா இருக்கலாம், நான்லாம் நம்பவே மாட்டேன். நீங்கள் 2 பேருமே பிளான் பண்ணி தான் இந்த வீட்டில் சொத்து கேட்க வந்திருக்கீங்க அப்படின்னு பாண்டியனையும் கோமதியும் கேட்குறாங்க. நானே எனக்கு உரிமை இருந்து நான் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கேன். என் புருஷன் எப்படி இங்கே வந்து கேட்பாரு? சும்மா ஏதாவது பேசணும்னு பேசாத. என்ன பழனிக்கு நாங்கள் நியாயம் கேட்குறோம் அப்படிங்கிறதுனால இப்படியெல்லாம் பேசி எங்கள் வாயை அடைச்சிடலான்னு பார்க்குறியா? நீ என்ன எவ்வளோ வேணா அவமானப்படுத்திக்க. இதுக்கு முன்னாடி பேசாத வார்த்தைகளை நீ என்ன பேசிட போற? பழனிக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்க முடியுமா முடியாதான்னு மட்டும் பதில் சொல்லுங்க, அதுக்கடுத்து என்ன பண்ணுறதுன்னு நாங்கள் யோசிச்சுக்கிறோம் அப்படின்னு. அப்போ எல்லாருமே சக்தியை பார்க்குறாங்க. சக்தி ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு முத்துவேலை திரும்பி பார்க்குறாங்க. என்னென்ன இதெல்லாம் தேவையா? கண்டவங்க எல்லாம் கண்ட ரோட்டில் போகிற பரதேசிங்கெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு வந்து நியாயம் சொல்கிறதா? இவங்கெல்லாம் யார்? முதல்ல பழனிக்கு என்ன கொடுக்கணும் கொடுக்க வேண்டான்னு நீங்களும் நானும் முடிவு பண்ணணும். நீங்க சரியா இருந்தீங்கன்னா இவங்கெல்லாம் வந்து என்ன கேள்வி கேட்பாங்களா? உங்க முன்னாடி என்ன அடிக்கிறதுக்கு கை வாங்குறான், சட்டையை பிடிச்சி இழுக்கிறான், நீங்க ஒரு வார்த்தை கூட எதுக்கு இதெல்லாம் தேவையில்லாததுன்னு சொல்லலையேன்னு அப்படின்றாங்க. சக்தி, நீ பேசினது ரொம்ப ரொம்ப தப்பு. இப்படி நீ பேசினதுக்கு எனக்கே கோவம் வந்துச்சு. அவங்களுக்கு கோவம் வராதா? பழனிக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லைங்கிற மாதிரி பேசுறியே. பழனியும் நம்ம அம்மா வயிற்றுல தானே பிறந்துச்சு, நம்ம தம்பிடா அவன். அவனுக்கு போய் எதுவுமே கொடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கிற. எனக்கு இது சுத்தமாக பிடிக்கல. இப்போவும் ஒன்றும் கெட்டு போகலை. பழனிக்கு சேர வேண்டியதை நான் கொடுத்துட்றேன். நீங்கள் யாரும் இதில் தலையிட வேண்டான்னு சொல்லு, அவங்க கிளம்பி போயிடுவாங்க அப்படின்றாங்க. அவங்களுக்கெல்லாம் நான் வாக்கு கொடுக்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் கிடையாது. நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேனோ அதுதான் பண்ணுவேன். மன்னிச்சிடுங்கண்ணே. உங்கள் பொண்ணுமே உங்கள் பேச்சை கேட்காம ஓடி போயிட்டா. ஆனால் என் பையன் என் பேச்சை கேட்டு 40 பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து இந்த வீட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான். அவனுக்கு மட்டும்தான் அருகதை இருக்கு இந்த வீட்டில் எல்லா விஷயத்துக்குமே. பழனி நம்ம கூட இல்லவே இல்லை. இத்தனை வருஷம் கழிச்சு இப்போ ஒரு 6 மாதம் நம்ம கூட வந்து இருக்காங்கிறதுக்காகலாம் அவனுக்காக நமக்கு ஈக்குவலாக எதையுமே கொடுத்துட முடியாது அப்படின்றாங்க. சரி, சமமாக கொடுக்கல அப்படின்னாலும் அவனுக்கு சேர வேண்டியதை கொஞ்சம் கொடுக்கலாம்ல. கொடுக்கவே முடியாதுன்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு. அதான் சொன்னனே, தோட்டத்து வீடு அவன் எடுத்துக்கிட்டோம், சூப்பர் மார்க்கெட்டு அவனுக்கு தான். தோட்டத்து வீட்டை சுற்றி கொஞ்சம் நிலம் இருக்கு, அதில் வேணும்னா ஏதோ ஒரு கொஞ்சமாக அந்த வீட்டுக்கு போக வர வழியோட நாங்கள் ரெடி பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் முடியவே முடியாதுன்னு. அக்கா எதுக்குக்கா தேவையில்லாமல் பேசிக்கிட்டு? அதை நான் எதுவுமே வேண்டான்னு சொல்கிறேனே அப்படின்றாரு பழனி. டேய் நீ சும்மா இருடா, ஏன்டா வேண்டான்னு சொல்லணும்? ஆரம்பத்துலேருந்து வேண்டான்னு சொல்லி நீ என்னடா வாரிக்கிட்ட? உனக்காக அவங்க என்னடா பண்ணாங்க? உங்கள் அப்பாவோட சொத்தை வச்சு தான் இவங்க இவ்வளோ முன்னேறி இருக்காங்க அப்படின்னும் போது உங்கள் அப்பாவோட சொத்தோட வளர்ச்சி மட்டும்தான் இது. மற்றபடி அவங்க உழைப்பை போட்டிருக்காங்க
இருக்காங்கன்னா அதுக்கானதை அவங்க எடுத்துக்கட்டும், உனக்கு சேர வேண்டியதை கொடுத்தே ஆகணும். இது சட்டப்படி போனாலும் சரி, இவங்களே முடிவெடுத்து பண்ணாலும் சரி, மனசாட்சியோட நடந்துக்கிட்டா நல்லா இருக்கும். அப்படி இல்லாட்டினா இதை எப்படி டீல் பண்ணணுமோ அப்படி பண்ணுவேன் அப்படின்னு பாண்டியன் கட் அண்ட் ரைட்டா பேசுறாரு. அப்போ நம்ம கோமதி ஒரு வார்த்தை கேட்குறாங்க நம்ம சக்திவேலை, ஏன்னா உன் பையனுக்கு மட்டும்தான் இந்த வீட்டை அனுபவிக்கிறதுக்கு அருகதை இருக்குன்னு சொல்றியே, உன் பையனை தவிர மற்ற எல்லாருமே இந்த வீட்டில் இருக்கலான்னு அவன் பண்ண காரியத்துக்கு முதல்ல அவனை தான் நீங்க வீட்டை விட்டு துரத்தி இருக்கணும் அப்படின்றாங்க. என்ன வாய் ரொம்ப நீடுது, என் பையனை வீட்டை விட்டு துரத்த சொல்லிட்டு இருக்கிறேன், அவன் மட்டும்தான் ஒழுக்கமா இந்த வீட்டில் நான் சொல்கிறத கேட்டு கல்யாணம் பண்ணினவன், நீயும் ஓடி போயிட்ட. இந்த வீட்டில் ஒரே ஒரு பிள்ளை அப்படின்னு பொம்பளை பிள்ளையா அவளை வளர்த்தோம், ராசத்தி மாதிரி வளர்த்தோம், அவளும் ஓடி போயிட்டா, நீங்களா பேசுகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. யார் கூட ஓடி போயிட்டேன்? நான் ஒன்றும் அப்படியெல்லாம் எதுவுமே பண்ணலை, நான் தப்பான வழியில் போக இருந்தேன்னா நான் அது இல்லைன்னு சொல்லலை, அதுக்காக அதை இந்த குடும்பத்து மேலெல்லாம் பழி போட்டுற முடியாது சித்தப்பா. நீங்கள் ஏன் பழசெல்லாம் பேசி எங்கள் வாயை அடிக்க பார்க்குறீங்க? உங்களை கேட்ட கேள்விக்கு நீங்கள் நேரடியாக பதில் சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு. அட நான் தான் நேரடியாக பதில் சொல்லிட்டேனே, நீங்கள் தான் கேட்க மாட்டேங்கிறீங்க, உங்களுக்கு தான் எதுவுமே புரிய மாட்டேங்குது, புரியாதவங்க கிட்ட பேசுறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு. அண்ணே நான் இன்னும் பேசி முடிக்கலை அப்படின்றாங்க. இந்த அண்ணன்லாம் கூப்பிட தேவையில்லை அப்படின்றாரு. சரி நான் உங்ககிட்ட சக்தினே கூப்பிடுறேன் அப்படின்னு. என் பேர் சொல்லி கூப்பிட நீ யாரு அப்படின்றாங்க. டேய் நான் கூப்பிட முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. நீ டேய்னா கூட கூப்பிட்டுரு, ஆனால் அண்ணனு கூப்பிடாத, என் பேரை சொல்லி கூப்பிடாத அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நான் சொல்ல வந்ததை சொல்லிட்டு போயிடுறேன் அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க. இந்த வீட்டில் ராஜி நான் எல்லாருமே, அதாவது நாங்கள் 2 பேருமே விருப்பப்பட்டவங்களை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டோம் தான், இல்லைன்னு சொல்லலை. எங்கள் வாழ்க்கை இப்போ சந்தோஷமாக தான் இருக்குது, எந்த விதத்துலையும் எங்கள் வாழ்க்கை கெட்டு போகலை. ஆனால் உன் பையன் அப்படின்னு அவனுக்கு சும்மா பெருசாக வக்காலத்து வாங்கிட்டு வந்து நிற்கிறியே, அவன் பண்ணின தப்பை எல்லாத்தையும் லிஸ்ட் போட்டு சொல்லவா? அவன் பண்ணினதை வேற யாருக்கிட்டையாவது சொல்லி பாருங்க, முகத்துக்கு நேராகவே காரி துப்பிட்டு போவாங்க. அப்படிப்பட்டவனுக்கு இந்த வீடு அனுபவிக்கிறதுக்கு என்ன அருகதை இருக்குது? இந்த வீடு கோவில் மாதிரி, என் ஆத்தாவும் என் அண்ணனும் இருக்கிற வீடு. நீங்க கூட கெட்டவங்கன்னு நான் நினைக்கவே இல்லை, ஆனா இப்பதான் தெரியுது உங்களோட சுயரூபம். அண்ணன்னு என் அண்ணன் கூட ஜாலியா சுத்திக்கிட்டு இருந்த இத்தனை வருஷமா அவரோட உழைப்புல நீ பெருசா வளர்ந்துட்டு இப்போ அவர் சொல்றதையே கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கிற அப்படின்றாங்க. கோமதி சொல்ற பாயிண்ட் எல்லாமே கரெக்ட்னு வடிவுக்கு தோணுது, இருந்தாலும் எதுவும் அவங்க பேசுறது இல்லை. ஆனா நம்ம காந்திமதி அம்மா மட்டும்தான் சொல்றாங்க, கோமதி இந்த பிரச்சனையை பெருசு பண்ண வேண்டாம், நான் இருக்கேன்னு சொல்றேன்ல அப்படின்னு. முடியாதுமா, உன்னை நம்பி நான் ஏமாந்தது போதும், என் விஷயத்துல நீ எப்படி வாயை மூடிட்டு இருந்துட்டியோ அதே போலதான் தம்பி விஷயத்துல இருந்துருவேன் எனக்கு தெரியும் அப்படின்னு. உன் விஷயத்துல நான் என்னமா வாய் திறக்காம இருந்துட்டேன் அப்படின்னு கேட்குறாங்க. 30 வருஷத்துக்கு அப்புறம் மகளை பார்க்கணும் பேசணும்னு அவங்க கிட்ட சண்டை போட்டுட்டு நம்ம வீட்டுக்கு வந்த என்கிட்ட பேசுறதுக்கு கூட அவங்கள பார்த்து பயந்துட்டு தானே இருந்தேன். என்னதான் என் பொண்ணு என் பேச்சை கேட்காம ஓடி போயிட்டாலும் என் மாப்பிள்ளை என் பிள்ளைய நல்லா தான் பார்த்துக்கிறாரு, என் பேர பிள்ளைங்களை நான் பார்க்குவேன், என் பொண்ணுக்கிட்ட பேசுவேன், என் மக வீட்டுக்கு போவேன்னு என்னைக்காவது எனக்காக அவங்க கிட்ட பேசியிருக்கியாமா நீ? நான் அம்மாவை எங்கேயோ தூரமாக இருந்து பார்த்தா போதும் தானே இத்தனை வருஷமா வாழ்ந்துட்டு இருந்தேன், என்னமோ தெரியல திடீர்னு என்கிட்ட பேச ஆரம்பிச்ச, அதுக்கும் நீ உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா மக நிற்க மாட்டாளேங்கிற பயமா இருக்குமே தவிர மற்றபடி எனக்காக நீ யார்கிட்டயும் நியாயம் கேட்கலையே. நான் என்ன ஒன்றுத்துக்கும் உதவாத ஒரு குடிகாரனை கட்டிட்டு போய் சீரழிஞ்சிட்டு இருக்கேனா, இல்லை அதுக்கப்புறம் உங்ககிட்ட எதுக்காவது நின்றுக்கேனா, அதையாவது வச்சு தரம் பார்க்க வேண்டாம் அப்படின்றாங்க. இப்போ வரைக்கும் என் புருஷனை அவமானப்படுத்துறதுனா உங்க மகன்களுக்கு சக்கரை பொங்கல் சாப்பிட்ற மாதிரி. ஏதோ பெரிய அண்ணன் கொஞ்சம் புரிஞ்சுக்கிச்சு, அதுக்கு காரணம் கூட கதிர் அவரோட கஷ்ட காலத்துல கூட இருந்தாங்கிறதுனால தான், மற்றபடி நீங்க யாருமே திருந்தலைங்கிறது எனக்கு தெரியும்னு. கோமதி நான் புரிஞ்சுக்காம இருந்தது நான் ஒத்துக்கிறேன், இல்லைன்னு சொல்லலை, அதுக்காக அப்படியெல்லாம் நான் இல்லை அப்படின்றாங்க. நீங்க மாறிட்டீங்கன்னு, ஆனா தோ இங்க நிக்கிறானே உங்க தம்பி, அவன் கொஞ்சம் கூட மாறலையேன்னு, யார அவன் இவனு பேசுற அப்படின்றாங்க. எப்படி அண்ணனை கூப்பிட வேண்டாம்னு சொல்வேன், பேர் சொல்லி கூப்பிட வேண்டாம்னு சொல்லுவேன், ஆனா உன்னை என்ன இவரை நான் பேச முடியும், அப்படிதான் பேசுவேன் அப்படின்றாங்க. கோமதிக்கும் சக்திக்கும் வாக்குவாதம் பெருசாகுது, சண்டை வருது. நம்ம பாண்டியன் குறுக்க போய் நீ ஏதாவது பேசினா அவ்வளவுதான் அப்படின்றாங்க. நம்ம குமார் என்ன பண்றாரு, சக்திக்கும் கோமதிக்கும் நடுவில் போயிட்டு கோமதியை பிடிச்சி தள்ளி விடுறாரு. டேய் அப்படின்னு பாண்டியன் முன்னாடி போக பாண்டியனை சக்தியும் குமாரும் சேர்ந்து கீழே தள்ள கோமதிக்கு கோவம் வந்துடுது, அடிக்கிறதுக்கு கை வாங்குறாங்க. கை வாங்கும்போது கோமதியோட கையை பிடிச்சி நல்லா வேகமாக தள்ளி விட்டுடுறாங்க நம்ம சக்தி. குமாருமே அது கிட்டத்தட்ட 2 பேருமே தள்ளி விட்ட மாதிரி தான் ஆயிடுச்சு. கோமதி அப்படியே சுற்றிட்டு போய் கீழே விழுகிறாங்க. யாரும் பிடிக்கிறதுக்கு முன்னாடி அவ்வளோ ஃபோர்ஸாக கீழே விழுந்துட்டாங்க, தலையில் அடிபட்டுடுச்சு, மயங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே ரொம்ப பதறிடுறாங்க. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகலாம் அப்படின்ட்டு அவங்கள முகத்தில் என்னென்னமோ, அதாவது தண்ணி தெளிச்சு பார்த்தாங்க, கண்ணத்தை வேகமாக தட்டி பார்த்தாங்க, அவங்க கண்ணை திறக்கவே இல்லை. ஏதோ ஏற்கனவே டென்ஷனில் இருந்ததுனாலையும் இங்கே நடந்ததுனாலையும் அவங்க மயங்கிட்டாங்க போல இருக்கு அப்படின்ட்டு நம்ம கதிர் கார் எடுத்துகிட்டு வர சொல்லி
கோமதியை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகிறாங்க. மற்றவங்க எல்லாரும் பின்னாடியே போயிட்டு இருக்காங்க. இப்போது நம்ம பாண்டியன் பார்த்தீங்கன்னா கோமதியை கார்லேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு ஓடுறாரு. அங்கே போயிட்டு ஸ்ட்ரக்சரில் வச்சுட்டு என்னாச்சுன்னு தெரியல, திடீர்னு மயங்கி விழுந்துட்டாங்க. என்ன ஏதுன்னு பாருங்க, ஏற்கனவே அவளுக்கு உடம்புல நிறைய பிரச்சனை இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் பாண்டியன் அவங்க கிட்ட கையெடுத்து கும்பிட்டு கேட்குறாங்க. கொஞ்சம் பொறுமையாக இருங்க சார், நாங்கள் செக் பண்ணிட்டு சொல்கிறோம் அப்படின்னு நம்ம கோமதியை உள்ளே கூட்டிகிட்டு போய் செக் பண்ணுறாங்க. அவங்க மயங்கி இருக்காங்க, அவங்களுக்கு பேனிக் அட்டாக் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. முக்கியமாக நம்ம பாண்டியனால இதை ஏற்றுக்கவே முடியல. இவளுக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நான் சும்மாவே இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம். இவங்க எல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது முத்துவேலை இவங்க கூட தான் வந்தாங்க. பட் சக்தியும் குமாரும் மட்டும் வரவே இல்லை. வீட்டில் ரொம்ப கெத்தாக உட்காந்துட்டு இருக்காங்க, சிம்மாசனத்தில் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி. முத்துவேல் கதையும் முடிச்சிடலாங்கிற அளவுக்கு இவங்க பிளான் போட்டுட்டாங்க. அவங்க இருக்கிறதுனால தான் நமக்கு பிரச்சனையே. பழனிக்கு சொத்து கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் அண்ணனை ஏதாவது பண்ணுறது கூட தயங்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இது எதுவுமே நம்ம மாரிக்கு சுத்தமாக பிடிக்கல. நீங்கள் பேசுறது நடந்துக்கிறது எதுவுமே பிடிக்கலைங்க. வில்லன் மாதிரி நடந்துக்கிறீங்கன்னு. ஆமாம், நான் வில்லன் தான், அதுக்கு என்ன இப்போ அப்படின்னுட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து எப்படி நம்ம சக்தியை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு போலீஸ் வந்தாங்க. யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னு தெரியல. மேபி முத்துவேல் கொடுத்துருக்கலாம், இல்லாட்டினா காந்திமதி கொடுத்துருக்கலாம். அதையும் தாண்டி யோசிச்சு பார்த்தா கண்டிப்பாக பழனி தான் கொடுத்துருக்கணும். சொத்துக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக மாட்டேன், கோர்ட்டுக்கு போக மாட்டேன்னு சொன்னார். பட் அக்காவுக்காக போக மாட்டேன்னு சொல்லலை. அக்காவை கீழே பிடிச்சி தள்ளி விட்டாங்க. இந்த மாதிரி பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னு நம்ம பழனி கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்துருக்கலாம். பட் யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கிறத தாண்டி போலீஸ்காரங்க இவங்க 2 பேரையும் கைது பண்ணுறாங்க. அதாவது கோமதியையும் அந்த குடும்பத்தையும் நீங்கள் சொத்து பிரச்சனைக்காக கொலை பண்ண பார்த்தீங்க அப்படின்னு உங்கள் மேலே போலீஸ் புகார் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களை கைது பண்ணுறோம் அப்படின்னு 2 பேரையும் கைது பண்ணி போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போயிடுறாங்க. யார் பண்ணியிருப்பாங்க, என்ன நடந்துச்சுங்கிறத பற்றி இவங்க யோசிக்கிறதுக்கு முன்னாடியே இவங்க மேலே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது? கோமதிக்கு உயிருக்கு எதுவும் ஆபத்து இல்லை அப்படின்னாலும் கூட இந்த விஷயத்தில் நம்ம குமாரையும் சக்தியையும் காப்பாற்றுவாங்களா இல்லையா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.